ஜிஎஸ்டி சீர்திருத்தமும் தொடரும் அதிர்வுகளும். இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 12 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு வருமான வரி கிடையாது என்று அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தற்போது ஜிஎஸ்டி வரி குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி குறைவதால் மக்களின் சேமிப்பு அதிகமாகிறது. ஜிஎஸ்டி வரிகள் குறைவதால் விலைவாசி குறையும். இந்த இரண்டுமே உள்நாட்டில் நுகர்வை அதிகரிக்கும். உள்நாட்டு நுகர்வு அதிகரிப்பதால் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும். வேலை வாய்ப்புகள் பெருகும், வருமானம் பெருகும், பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும். நேர்மையாக வருமானம் ஈட்டுபவர்களை வரி விதித்து தண்டித்தது அன்றைய காங்கிரஸ் அரசுகள். முதலீடு செய்து தங்கள் திறமையை பயன்படுத்தி தொழில் வளர்த்தவர்களை வரி கொள்கை மூலம் மிரட்டியது காங்கிரஸ் அரசுகள். இதுதான் டாக்ஸ் டெரரிசம், அதாவது வரி தீவிரவாதம் என்பது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பொருளாதார வளர்ச்சி முடங்கி போனதற்கான காரணமும் இதுதான். 2017ஆம் ஆண்டு யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த 30க்கும் மேற்பட்ட வரிகள் சீரமைக்கப்பட்டு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான வரி விகிதங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. கடந்த வாரம் நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் சந்திப்பில் தற்போது இருக்கும் 4 விகிதங்கள் 5% மற்றும் 18% என 2 விகிதங்களாக குறைக்கப்பட்டுள்ளன. பல்வேறு பொருட்கள் மீதான வரி 28% இருந்து 18%ஆகவும் 5%ஆகவும் குறைக்கப்பட்டது. 18%, 12% வரி விதிப்புக்கு உள்ளான பொருட்கள் 5% விகிதத்திற்கு மாற்றப்பட்டுள்ளன. 5% வரி விதிப்புக்கு உள்ளான பல்வேறு பொருட்களுக்கு பூரண வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக விலைவாசி குறைய ஆரம்பித்துள்ளது. பல நிறுவனங்கள் தங்கள் பொருட்களின் புதிய விலையை விளம்பரம் செய்ய ஆரம்பித்துவிட்டன. ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலன் நாட்டின் ஒரு பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமானது. ஒரு சில துறைகளுக்கு மட்டுமல்ல, அனைத்து துறைகளுக்குமானது. நாட்டு மக்கள் அனைவரும் ஏதாவது ஒரு விதத்தில் இதன் பலனை அனுபவிக்க முடியும். பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளிலும் இதனால் ஏற்படும் நல்ல பலன்களை நாம் உணர முடியும். உதாரணமாக லாஜிஸ்டிக்ஸ் துறையை எடுத்துக்கொள்வோம். நாட்டு பொருளாதாரத்தில் இந்த துறைக்கு 14% பங்கு உள்ளது. ஜிஎஸ்டி அறிமுகத்துக்கு முன் ஒவ்வொரு மாநிலத்திலும் தனித்தனியாக ஆக்ஸ்ட்ரியோ எனும் சுங்கவரி வசூலிக்கப்பட்டது. ஒவ்வொரு மாநில எல்லையிலும் குறைந்தது 7 மணி முதல் 10 மணி நேரம் வரை காலதாமதம் ஏற்பட்டது. சென்னையில் இருந்து பஞ்சாப் செல்வதற்கு 25 முதல் 30 நாட்கள் தேவைப்பட்டது. ஓட்டுநர்களின் அதிக நேரம் சுங்கச்சாவடியிலேயே விரயமானது. விவசாய பொருட்கள் சேதமடைந்தன. விற்பனை விலையில் போக்குவரத்து செலவே 20% முதல் 30% வரை இருந்தது. இதுவே விலைவாசி உயர்வுக்கு காரணமாக அமைந்தது. அந்த காலத்தில் ஃபினான்ஷியல் டைம்ஸ் எனும் அமெரிக்க நாளேடு இந்த பிரச்சனையை ஒரு கட்டுரை மூலமாக உலகுக்கு எடுத்து சென்றது. பெங்களூரில் இருந்து ஐரோப்பாவுக்கு அனுப்பி அங்கிருந்து மீண்டும் ஹைதராபாத்துக்கு திரும்பி அனுப்பும் நேரம் குறைவு என்றது அந்த கட்டுரை. அதற்கான செலவும் குறைவு என்றும் அந்த கட்டுரை கூறியது. ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ஆக்ஸ்ட்ரியோ எனும் சுங்கச்சாவடி முற்றிலும் நிறுத்தப்பட்டது. இன்று சென்னையில் இருந்து 2650 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சண்டிகர் நகரை 4 நாட்களில் அடைந்துவிட முடியும். உலகத்தரம் வாய்ந்த சாலை கட்டமைப்பும் இதற்கு ஒரு காரணம். உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருட்கள் குறித்த காலத்தில் சென்றடைய வேண்டும். உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் நாடெங்கும் பரவி இருக்கும் சந்தைகளையும் துறைமுகங்களையும் குறித்த காலத்தில் சென்றடைய வேண்டும். ஆஸ்ட்ரியோ வரியை நீக்கியதன் மூலம் மத்திய அரசு இதனை உறுதி செய்துவிட்டது. தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வரி குறைப்பு பொருளாதாரத்தில் முன்னிலையில் உள்ள குஜராத், மகாராஷ்டிரம், தமிழ்நாடு, கர்நாடகம், தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் அதிகமாக உற்பத்தியாகும் கார்கள், இயந்திரங்கள், ஆடைகள், சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஆகியவற்றின் உற்பத்தி செலவை குறைக்கும். உற்பத்தி பெருகும், ஏற்றுமதி பெருகும், முதலீடுகள் அதிகரிக்கும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த வரி குறைப்பினால் நம் நாட்டின் கிராமப்புற மக்கள் அதிகம் பயன் பெறுவார்கள். விவசாயிகளுக்கு நேரடியான பலன்கள் கிடைக்கும். உரம், பூச்சிக்கொல்லிகள், நீர்ப்பாசன கருவிகள், குழாய்கள், விவசாயத்திற்கு பயன்படும் ட்ரோன்கள் என அனைத்து வகை நவீன விவசாய கருவிகளுக்கும் வரி குறைக்கப்பட்டுள்ளது.
28% இருந்த டிராக்டர் மீதான வரி தற்போது 5% குறைந்துள்ளது. இது விவசாயிகளின் உற்பத்தி செலவை குறைக்கும், லாபம் அதிகரிக்கும், வருமானம் பெருகும், கிராம மக்களின் நுகர்வு அதிகரிக்கும், வாழ்க்கை வசதிகள் பெருகும். விவசாயம் சார்ந்த மாநிலங்களான பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் இதனால் மிக அதிகம் பயன்பெறுவார்கள். இந்த வரி குறைப்பினால் சுகாதாரத்துறையில் மக்கள் விரும்பிய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. மனித உயிரை காப்பாற்றும் 33 வகையான மருந்துகளுக்கும், மருத்துவ காப்பீட்டுக்கும், ஆயுள் காப்பீட்டுக்கும் பூரண வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. எதிர்பாராமல் நோய்வாய்ப்படுவதால் எதிர்பாராத மரணம் போன்றவற்றால் ஏற்படும் பொருளாதார சிக்கல்களை சமாளிக்க அதிகமான மக்கள் காப்பீடு செய்து கொள்ள இந்த வரி நீக்கம் உதவும். பல்வேறு மருத்துவ உபகரணங்கள், பரிசோதனை கருவிகள், அமிலங்கள் போன்றவற்றிற்கும் வரி குறைப்பு செய்யப்பட்டுள்ளதால் பாமர மனிதனின் மருத்துவ செலவு குறையும், பணம் மிச்சமாகும். சானிட்டரி நாப்கின்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள பூரண வரி விலக்கு சுகாதார முறைகளை மேற்கொள்ள நம் நாட்டு பெண்களை ஊக்குவிக்கும் மிகப்பெரிய நடவடிக்கை. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பள்ளி சிறுவர்களுக்கான சிலேட்டு, குச்சு, பென்சில், புத்தகம், ரப்பர் போன்ற எழுது பொருட்களுக்கு கூட வரி போடப்பட்டிருந்தது. தற்போது இது முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளது. குடும்பங்களின் கல்வி செலவை இது வெகுவாக குறைக்கும். நம் நாட்டின் மொத்த பொருளாதாரத்தில் ஏறக்குறைய 50% சேவைத்துறைதான். சேவைத்துறையில் பல்வேறு தொழில்களுக்கு GST வரி குறைக்கப்பட்டுள்ளது. ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, அதாவது உணவகங்கள் மற்றும் தங்கும் விடுதிகளுக்கு நம் பொருளாதாரத்தில் 7% முதல் 10% வரை பங்கு உள்ளது. ஹோட்டல் பணியாளர்கள், ஓட்டுநர்கள், பயண ஏற்பாட்டாளர்கள் போன்று மிக அதிக வேலைவாய்ப்பை உருவாக்குவதும் இந்த துறைதான். ரூபாய் 7500 கட்டணமுள்ள ஆடம்பர விடுதிகள் தவிர மற்ற அனைத்து உணவகங்கள் மற்றும் விடுதிகள் மீதான சேவை வரி 28% இருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்களின் சுற்றுலா செலவு குறையும், சுற்றுலாத்துறை வளரும், போக்குவரத்து அதிகரிக்கும், நுகர்வு அதிகரிக்கும், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும், அந்நிய செலாவணி அதிகரிக்கும். சுற்றுலாத்துறையை மையமாக வைத்து இயங்கும் கேரளா, கோவா, தில்லி, இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட், ராஜஸ்தான், கர்நாடகா, அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்கள் இதனால் அதிக பலனடையும். சுற்றுலாத்துறை மூலம் அரசுக்கு கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வரி தீவிரவாதம் நடைமுறையில் இருந்தது. மக்களை அச்சுறுத்தவும் சுரண்டவும் மட்டுமே வரி கொள்கை பயன்படுத்தப்பட்டது. ஒரு சிலருக்கு லாபம், ஒரு சிலருக்கு நஷ்டம் என்ற வகையில்தான் அன்று நாட்டின் வரி கொள்கை அமைந்திருந்தது. வரி கொள்கையில் சமத்துவ கண்ணோட்டம் இருக்கவில்லை. ஆனால் ஒரு அரசாங்கம் வரி கொள்கையை ஆக்கப்பூர்வமாகவும் பயன்படுத்த முடியும் என்பதை தற்போது நரேந்திர மோடி அரசு நிரூபித்துள்ளது. மத்திய அரசின் GST வரி கொள்கை பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கிய கருவியாக மாறியுள்ளது. GST வரி செலுத்தும் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2017இல் 67,83,000 தான். தற்போது இது 1,50,00,000 உயர்ந்துள்ளது. மத்திய அரசின் வரி கொள்கையை கண்டு அச்சப்படாமல் மக்கள் தாமாகவே வரி செலுத்த முன் வருகிறார்கள் என்பதை தான் இது எடுத்து காட்டுகிறது. காங்கிரஸ் கட்சியின் அணுகுமுறைக்கும் பாஜகவின் அணுகுமுறைக்கும் உள்ள வேறுபாடு இதுதான்.